3. ஓம் நம சிவாய சிவசத்தன் வீரபுத்திரன் 6ஆம் நம்பர் திருவண்ணாமலை. நேற்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஒருத்தங்களுக்கு பரிகாரம் பண்ணுனாங்க. பண்ணுறதுக்கு பெரிய நடிகை 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது சொல்லல, தர்மம் ஒருத்தங்க நமக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா 1 லட்ச ரூபா வாங்கினேன் நேற்று அவங்க பரிகாரத்துக்கு. திருவாக்கரைக்கு போனேன் முதல்ல, அப்புறம் மயிலம் கோயில் முருகர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். அப்புறம் மேல்மலையனூர் போனேன். மேல்மலையனூர் போயிட்டு திருவண்ணாமலையில் அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு ஃபைனலாக அவ்வளோதான் முடிச்சேன். 1 லட்ச ரூபா வாங்கினேன். நாளாக ஓப்பனாக சாமியார் நான் சொல்லிடுவேன், ஓப்பனாக எவ்வளோ ரூபா வாங்குறேன் வைக்கிறேன்னு. சிவசம சித்தர் சிவத்தன் வீரபுத்திரன் 6ஆம் நம்பர் திருவண்ணாமலை. நாசா வேர்டு 6ஆம் நம்பர். வந்தே மாதரம். எங்கள் அப்பா வந்து கிள்ளி கொடுக்கல, அள்ளி தான் கொடுத்துட்டு வர்றாரு எனக்கு. ஆமாம். ஆனால் எங்கள் அப்பாவோடைய புகழை வந்து என்னுடைய உயிரை ஜீவசமாதாரத்துலேயும் சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா சிவலிங்கம் இருக்கிறாரு, எனக்கு கோபுரத்தை தூக்கி வச்சுருக்காரு. பிரபஞ்சத்தில் பாருங்கள், தமிழ் தேசிய மக்கள் கழகம் 6ஆம் நம்பர்னு ஒரு கட்சி கொடுத்துருக்காரு. பணத்தால் தான் அது சரி கட்சி நடக்கணும்னு இருந்தால் அதுக்கு அப்பா வந்து என்னை தயார்படுத்திட்டு இருக்கிறார். அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவலிங்க காதல் திருவண்ணாமலை என்னுடைய லைஃப் தான் படம். அதையும் பார்த்தீங்கன்னா அப்பா அமௌண்ட்டை சொல்லியிருக்கிறார். 1000 crores 1000 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கணும். 1000 கோடி நீ எடுக்கணும்பான்னு சொல்லியிருக்காரு பிரபஞ்சத்தில். பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷன், சீனவாக இருந்த மனுஷன் இன்றைக்கி ஜீவசம சித்தராக இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றிக்கிட்டு ஒரு சாமியார் மக்களையும் நல்ல விதத்தில் கொண்டு போயிட்டு ஒரு வந்தே மாதரமாகவும் தேசியமாகவும் இருந்து இன்றைக்கி எப்படி இருக்கிறார் பாருங்கள். அதனால் சாமியாராக இருக்கிறது மட்டும் போதாது, வீட்டம்மாவும் குழந்தைகளையும் பத்திரமா பார்க்கணும். அதுதான் உண்மையான சித்த நிலை, அதுதான் உண்மையான சித்தர். பார்த்துக்குங்க, கடவுள் எங்கே ஒன்று என்னை வச்சுருக்காருன்னு பார்த்தீங்களா, நிலை எப்படி வருதுன்னு. இதுதான் ஒருநிலைப்படுத்த போகக்கூடிய சிவலிங்கம். தான் பெற்ற இன்பம் வையகம் பிறகு மாதிரி நான் என்னையால் முடிஞ்சாலும் நிறைய பிள்ளைங்களை காப்பாற்றுவேன், ஒருநிலையாக்குறேன். அதுதான் இந்த மனுஷனாக பிறக்கிறது ஒரு தடவை தான். 2 பிறப்பு இருக்கா இல்லையாங்கிறது எவனும் செத்தவன் சொன்னது கிடையாது, இருக்குன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆமாம். அதனால் ஒருநிலைப்படுத்தி இதயத்தோடு வாழுங்க, அன்பு வைங்க எல்லாருமே. வேர்ல்டு ரெக்கார்டு நாசா 6ஆம் நம்பர் அளவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க ஃபேஸ்புக்கில்னா உலகத்துக்கு மேலே அன்பு வச்சதுனால பிரபஞ்ச சக்தி எனக்கு அப்பா நம்மளை கொடுத்துருக்காரு. உலகத்துக்கு மேலேயே அன்பு வச்சுருக்கிறேன். எல்லா ஜீவராசிக்கும் மேலேயும் A to Z நான் அன்பு வச்சுருக்கிறேன். ஒரு தண்ணியில் ஒரு எலும்பு கிடந்த கடை தூக்கி விடுவேன், ஐயா அது செத்துக்கூடாது. மனநிலையை பாருங்கள், அப்பா என்னை எப்படி கொடுத்துருக்காருங்க. அந்த கோழியை கூட பார்த்துங்க, அந்த இதில் நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும், கோழியை சாவடிக்கக்கூடாதுன்னு அந்த கோழியை வந்து அந்த திருவண்ணாமலை உள்ள நான் இருந்த இருந்த மலைக்கிட்டே மேலேயே அதை விட்டு அந்த பக்கமே விட்டு காமிச்சேன். வீடியோ எடுத்து அது போட்டேன். பார்த்தீங்களா, எந்த உயிரினத்தையும் கொள்ளக்கூடிய உரிமைகள் நமக்கு அப்பா அண்ணாமலை சிவலிங்கம் கொடுக்கல. அது கடவுளுடைய படைப்பு. ஆமாம். ஆயுள் காலத்தையா கூட்டி கொடுக்காம இடையில போகுது. மொத்தமாக நீ நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் உனக்கு போகுது. வெஜிடேரியன் சாப்பிடு, இயற்கையான தாவரங்கள் கொடுத்துருக்காரு அப்பா அண்ணாமலையார். மூலிகைகளில் சாப்பிடு, ஆயுள் காலத்தை அண்ணாமலையார் அதிகமாக கொடுப்பாரு. ஆமாம். அதனால் எந்த உயிரினங்களையும் மாடெல்லாம் அடித்து சாப்பிடாதீங்க. அப்பாவுக்கு சொல்லிட்டாரு. நந்தீஸ்வரர் வந்து என்கிட்ட சொல்கிறார், மாடெல்லாம் அடிக்கக்கூடாது சொல்லுங்க அப்பா அப்படின்ட்டு. அதனால் அப்பா நந்தீஸ்வரர் சொன்னதெல்லாம் சொல்கிறேன், மாடெல்லாம் அடித்து சாப்பிடாங்க என் பிள்ளைங்க, சிவலிங்கத்தோட பிள்ளைங்க, இந்து மதத்தில் உள்ள பிள்ளைங்க. நான் சொல்லிட்டேன், எச்சரிக்கை பண்ணியிருக்காருன்னா அடுத்த கொரோனா வந்துடும். ஓ நம சிவாய சிவசிவாய.